ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு. மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது புதினா தான் பறிக்க போகிறோம். இப்போ புதினா எதுக்கு பறிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் துவையல் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம புதினா பறிக்க போகிறோம். அங்கே பறிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பறிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பறிச்சிருக்கோம் புதினா. இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பறிச்சிட்டாங்க, நானும் சேர்ந்து பறிச்சிட்டேன். இப்போ நம்ம எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா துவையல், புதினா துவையல். இது கேரளாவில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேரளா ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் ஒரு கப்பு தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 3 பல், பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நாங்கள் 3 தான் போட்டிருக்கோம். புதினா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் புளி யூஸ் பண்ணுவாங்க. கேரளாவில் புளிக்கு பதிலாக வினிகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது புளி நம்ம அதில் துவையில் சேர்த்தேன்னா கொஞ்சம் கலர் மாறிடும், கொஞ்சம் பிளாக் கலராகிடும். வினிகர் சேர்த்தேன்னா அந்த கலர் கொஞ்சம் வெள்ளையாகவும் கொஞ்சம் பச்சையாகவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஜாரில் தேங்காய் போட்டுடலாம். திருவின தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, இப்போ புதினா போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம கொஞ்சம் ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, மிக்சியில் போட்டு இப்படி சுற்றினோம். இன்னும் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு சுற்றிக்கலாம். அதில் இப்போ பார்த்திங்களா நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கொத்தமல்லி இல்லைனாலும் கொத்தமல்லி ஆட் பண்ணலை. கொத்தமல்லி போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொத்தமல்லி நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். புதினா தான் மெயின். இதில் புதினாவும் தேங்காயும். இது நெய்ச்சோறு, பிரியாணி, கேரளாவில் நெய்ச்சோறு பிரியாணி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. நம்ம ஊரில் நீங்கள் கஞ்சி, ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் நல்லா தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட நல்லா தான் இருக்கும் தொட்டுக்கு சாப்பிட. இட்லி தோசைக்கு கூட நீங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஈஸியானது தான், ரொம்பலாம் வேலை இல்லை. இப்போ என் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன், அவள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்டிங்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்துருக்கோம்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கா guys. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் ஐ ட்ரை இன் ஹோம் அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து பிரியாணியில், நெய்ச்சோறில் எதில் வேணாலும் நம்ம வந்து இந்த துவையலை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு கஞ்சிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணி தொட்டுக்க சாப்பிட்லாம். தோசை, இட்லி அதுக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது பார்க்கவும் அழகாக இருக்குது பச்சை கலரில். செம்ம டேஸ்ட்டு காய்ஸ். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்டில் நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஐ ட்ரை இன் ஹோம்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். பாய் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.